ரோடு நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா 97% பணி முடிஞ்சிருச்சு, 3% தான் முடியல, அதை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க ஒரு எம்எல்ஏ, இவங்களை ஜெயிக்க வச்சு இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா 97% முடிஞ்சிருச்சா. அந்த எக்மோர் சாலையவே பாருங்க, சேரும் சகதியுமா இருக்கு. சாக்கடை தண்ணி குடிக்கிற தண்ணியோட சேர்ந்து கருப்பு கலர்ல ஆயிருக்கான். இதெல்லாம் ஒரு பதிலா? எக்மோர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க, சென்னை முழுக்க எல்லா இடத்துலயுமே ரோடுன்றது படு மோசமா இருக்கு. ரோட் டாக்ஸ் வாங்குறாங்க. அது எந்த ஊருக்கு வாங்குறீங்க? சென்னையில நான் வண்டி ஓட்டுறேன், சென்னையில ஆர்டிஓல ரோட் டாக்ஸ் கட்டுறேன், தமிழ்நாடுக்குள்ள வண்டி ஓட்டலாம் தானே? எங்க ரோடு நல்லா இருக்கு காமிங்க. நேத்து கோயம்பேடுல இருந்து பூந்தமல்லிக்கு போயிட்டு இருக்கு. நெற்குன்ற பக்கத்துல அந்த மதுரவாயல் ரோட்ல கிட்டத்தட்ட இவ்வளவு அடிக்க பள்ளம். எனக்கு முன்னாடி லேடி ஸ்கூட்டில போயிட்டு இருக்காங்க. நெரிசல், டிராபிக் நெரிசலா இருக்கு. பெருசா அவங்களுக்கு தெரியல, அங்க லைட்டும் ஒழுங்கா இல்ல, வேற பள்ளத்துல விட்டுட்டாங்க. விட்டு அவங்க எகிரி குதிச்சுட்டு போறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்து கீழே விழுந்திருப்பாங்க. நல்ல வேலை அது ஏதோ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் தான் அப்படி இருக்கு. சரி, அந்த பக்கம் பூந்தமல்லியில இருந்து கோயம்பேடு வர வழியில பார்த்தா அதுலயே அப்படிதான் இருக்கு. பாதி இடத்துல லைட்டே கிடையாது. நிறைய இடத்துல பேட்ச் ஒர்க் ஒழுங்கா போட்டிருக்காங்களா, அது ஒரு மேடு மாதிரி ஆக்கிறாங்க. 40-50ல போகும்போதே அது ஒரு மாதிரி நமக்கு பேலன்ஸ் தவறுற மாதிரி காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பள்ளம், எக்கச்சக்கமான பள்ளம், லாரி போற பாதைன்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி ரோடு போட்டிருக்கணுமா இல்லையா? சரி, ரோடு போட்டாங்க, அதை யார் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணது? இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமாவே அந்த ரோடு அப்படிதான் இருக்கு. ஆனா மினிஸ்டர், சிஎம் அவங்க இருக்க இடத்துல போய் பாருங்க, அந்த இடத்துல தண்ணியே நிக்காது. ரோடு அப்படியே ஸ்மூத்தா இருக்குமே. அங்கெல்லாம் ஒழுங்கா ரோடு பேத்துட்டு அதுக்கு மேல ரோடு போடுறாங்க. ரோடுக்கு மேல ரோடு போடுறது இல்ல. இவ்வளவு ஏன்? போன வருஷம் தான் அந்த கார் ஷோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மழை ரோடு எல்லாம் டேமேஜ் ஆச்சுல, 2 நாள்ல சரி பண்ணல. அதுக்கு ஆஸ்பால்ட் வேற, தன்மையே வேற. அதெல்லாம் 2 நாள்ல சரி பண்ணல. அது மட்டும் எப்படி நடக்குது? அதுக்கு யார் டாக்ஸ் கட்டினா? 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 5 வருஷம் ஆக போகுது. ஆச்சுன்னா 6 மாசத்துல முடிய போகுது. இந்தியா டுடேல வச்சு கிளிக்கிறானுங்க. அங்க அந்த ரிப்போர்ட்டர் அவங்க சின்ன வயசுல சென்னையில தான் இருந்திருப்பாங்க போல. நான் அங்கதான் வளர்ந்தேன், நான் வளர்ந்த இடம் எல்லாமே இப்படிதான் இருக்கும், வேளச்சேரியில எல்லாம் வருஷம் தண்ணி நின்றுகிட்டே இருக்கு. அது நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கும் போல. அந்த இடத்தோட ஜாகிரபியே அப்படிதான் போல. ஒரு மாதிரி பவுல் மாதிரி தான் அது. என்ன இருக்கா ஒன்னும் புரியல. ஏரியா அடிச்சு அதை ஆக்கிரமிச்சனால தான் அங்க தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மழைநீர் வடிகால் கட்டுறேன்னு சொல்லிட்டு 4000 கோடி ரூபா ஒதுக்குனீங்க. எங்க 4000 கோடி? என்ன பண்ணீங்க? இப்போ கொஞ்ச நாள், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல போட்டாங்க. சும்மா கொசு வராம இருந்த இடம், அதை போட்டு ஒரு ஓபனிங் பண்ணாங்க, கொசு வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா. சரி, அதுலயே தண்ணி போனா தண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி நின்றுச்சோ, இதை போட்ட அப்புறம் அதே தான் நின்றுச்சு. சென்னை ஃபுல்லா டிராபிக் பண்ணிட்டீங்க. இதனால ஒரு ரோடு, அடிப்படை ரோடு ஒழுங்கா போட முடியலையே. என்ன ஆச்சு? இது ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க ரோடு போடுறேன்னு சொன்னாங்களே, போட்டாங்களா? நாங்க போடுறோம் பாருங்கன்னு சொல்லி எதிர்கட்சி வருவாங்க. போன வாட்டி அவங்க தானே இருந்தாங்க, அதிமுக தான் சொல்றேன். அவங்க ரோடு போட்டாங்களா? பல இடங்கள்ல பல வருஷமா ரோடெல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. இவங்க மாத்தி சொல்லுவாங்க தவிர இவங்க போட மாட்டாங்க. மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பழகிருச்சு, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற, இதெல்லாம் என்ன பேச்சு? உங்களை ஆள போற ஆளுங்க, நீங்க கொஞ்சமா சிந்திக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க இத்தனை நாள் அப்படின்னு. இல்ல, பழகிருச்சு, ஜாதிக்காரன், என் மதத்துக்காரன், என் ஏரியாக்கார, இதெல்லாம் நினைச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்களுக்காக யார் நிப்பாங்கன்னு பார்த்து ஓட்டு போடணும். சும்மா நான் காசு வாங்கிட்டேன், அது எனக்கு காசு உங்களை யாருங்க வேசனா? அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு தானே இப்படி பண்றாங்க. ஓட்டு நேரத்துல 1000 ரூபாய் வருது, 5000 ரூபாய் வருது. சரி, வாங்கிக்கோங்க. உங்க காசு தான் திருப்பி வருதுன்னு நினைக்கிறீங்க, அதை வாங்கிக்கோங்க. தப்பு, இருக்கதே தப்பு, வாங்கக்கூடாது. என்ன பண்றது? வாங்கிக்கோங்க. வாங்கி வேற ஒருத்தவங்க ஓட்டு போட்டு விடுங்க. நீங்க காசு கொடுத்தா ஓட்டு வில்லுன்ற தைரியத்துலதான் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளா இருக்காங்க. ஆட்சியில இருக்கவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களும் சரி. நீங்க சிந்திச்சு மாறுற வரைக்கும் இங்க எதுவுமே மாற போறது இல்ல. யோசிச்சு அடுத்த முறை வாக்கு செலுத்துங்க. சுத்தி பாருங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு. சும்மா எனக்கு அரசியல்லாம் வேண்டானா, யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, யார் ஆட்சியை விட்டு போனா என்னன்றது மாதிரி இருக்காதீங்க. சுத்தி கொஞ்சமாவது கவனிங்க. கொஞ்சமா கவனிச்சா போதும். 24 மணி நேரம் அதை பத்தி யோசிக்க தேவைனாலும் கொஞ்சமா கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி வாக்கு செலுத்துங்க. உங்களை ஆளப்போறது யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். வெறும் வெத்து பணம் முடிவு பண்ணக்கூடாது.